ஹாய் ஹலோ வெல்கம் டு விஜய் சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். கொழுக்கட்டை செய்கிறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். இது வந்து பச்சை வேர்க்கடலை நான் வறுக்க போகிறேன். உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே சேர்த்துக்கலாம். நான் மணலுக்கு பதிலாக உப்பு போட்டு வேர்க்கடலையை வறுக்க போகிறேன். அப்போ தான் கருகாமல் வேர்க்கடலை அழகாக வறுத்து எடுக்க முடியும். ஒரு 10 நிமிஷம் போல் தீயை கம்மியாக வச்சு இந்த மாதிரி வறுத்திங்கன்னா அழகாக வந்துடும். வேர்க்கடலை நல்லா வறுத்தாச்சு. இப்போ எடுத்துடலாம். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு லைட்டாக சூடு இருக்கும்போது இந்த தோடை மொத்தமாக உடச்சி எடுத்துருவோம். இதோட தோல் மொத்தமாக எடுத்துருவோம். கையால் லைட்டாக நசுக்கி விட்டிங்கன்னா இந்த தோல் எல்லாமே தனியாக வந்துடும். இப்போ பாருங்கள், அழகாக தோல் எல்லாம் எடுத்த வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலையை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி லைட்டாக கொரன்னு அரைச்சி எடுத்துருவோம். ரொம்ப தூள் மாதிரியெல்லாம் அரைக்க வேணாம். சும்மா லைட்டாக 2 வாட்டி அடிச்சு எடுத்திங்கன்னா உடஞ்சி வந்துடும். அடுத்து பூரணம் பண்ணுறதுக்காக 1 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கிறேன், நாட்டு சர்க்கரை. இந்த நாட்டு சர்க்கரையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை லைட்டாக கரைச்சிடலாம். ரொம்ப தண்ணி வேணாம், தண்ணி கம்மியாகவே போதும். லைட்டாக கரைஞ்சா மட்டும் போதும். ஒருவேளை அந்த சர்க்கரையில் மண் தூசி இருந்துச்சுன்னா அதை எடுக்கிறதுக்காக தான். பாகு எல்லாம் காய்ச்ச வேணாம். இப்போ ஒரு சட்டியை எடுத்து சட்டி சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூனு நெய் சேர்த்துருக்கிறேன். அதில் வந்து 1 கப்பு திருவின தேங்காய் சேர்த்துருக்கிறேன். தேங்காய் வந்து உங்களோட விருப்பம் தான், இன்னும் கூட வேணாலும் போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். இல்லை வேர்க்கடலை வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வெறும் துருவின தேங்காய் மட்டுமே போதும். அந்த தேங்காவிலேயே நம்ம பாகு காய்ச்சி கூட பண்ணிக்கலாம். பாருங்கள், வேர்க்கடலைனா வறுத்ததை இந்த மாதிரி 1க்கு 2 உடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ரொம்ப மையா இல்லாமல் ஒரு மாதிரி தூள் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ நம்ம அந்த சர்க்கரை பாகம் இதில் கலந்து விட்டு நல்லா கிளறி விடுங்க. அதாவது இது வந்து ரொம்ப கட்டியாக வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சப்போஸ் பாகு கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் கூடுதலாக வச்சிங்கன்னா நல்லா கட்டியாயிரும். ஒரு 2 நிமிஷம் போல் கலந்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகாக கட்டியாக வந்துடும் பாருங்க. இப்போ கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணுறதுக்காக நான் 1 கப்பு தண்ணி எடுத்துருக்கிறேன். அந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கிறேன். மாவுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து விட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கிற தண்ணியாக இருக்கணும். மாவுக்கு 1 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இது வந்து இடியாப்பா மாவு. உங்ககிட்ட என்ன மாவு இருக்கோ அந்த மாவை நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை கொழுக்கட்டை மாவுன்னு தனியாக இருக்கும், அது கூட நல்லா தான் இருக்கும். இல்லைன்னா பச்சரிசி, வறுத்த பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். அது தண்ணியை வந்து பொறுமையாக பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு நம்ம இடியாப்பத்துக்கெல்லாம் மாவு வர அளவுக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணி ஆகக்கூடாது. அப்புறமா ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சுட்டு அப்புறம் கையால் நல்லா பிசைஞ்சு விடுங்க, ஒட்டக்கூடாது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி அழகாக வரணும். ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது, ஒட்டிடும் மொத்தமாக. இந்த அளவுக்கு ஒட்டாமல் வரணும். கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக நான் ஒரு அச்சு வாங்கியிருக்கிறேன். இது இங்கே வந்து ஒரு கறிப்பாவு அப்படிங்கிறது பண்ணுறதுக்காக வாங்கினது. சும்மா இதில் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன், நல்லா வருதா இல்லையான்னு. ரொம்ப குட்டியாக இருக்குது, நல்லா இருக்குது, ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்குது. இதில் மாவு வச்சு அழுத்திட்டு இந்த மாதிரி நம்ம கையால் பரத்த வேண்டாம், அழகாக ரவுண்டாக வந்துடும் பாருங்க. இதை எடுத்து இன்னொரு பக்கமாக அந்த அச்சில் வைக்கணும். அந்த அச்சில் வச்சு அதுக்குள்ளாடி சென்டரில் வந்து நம்ம அந்த பூரணத்தை வைக்கணும். வச்சுட்டு இன்னொரு வாட்டி அழுத்தினீங்கன்னா நல்லா அழகாக நல்ல ஷேப்பாக வந்துடும். இது ரொம்ப குட்டியாக இருக்குது. ஆக்சுவலாக கொஞ்சம் கூட பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக. அதே மாடலில் நான் எல்லா மாவையுமே வந்து இந்த அச்சில் வச்சு செய்ய போகிறேன். அப்புறம் கொஞ்சம் மாவு வந்து நான் கையிலையும் போட்டு பிசைஞ்சு எடுத்துருக்கிறேன். அப்போ தான் சீக்கிரமாக முடியும், இல்லைனா ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் கையிலேயும் மாவு கொஞ்சம் பிசைஞ்சு நம்ம பிடி கொழுக்கட்டை மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கிறேன். எல்லா மாவையுமே நான் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருக்கிறேன் பாருங்கள். எல்லா மாவையும் ஓரளவுக்கு பிடிச்சாச்சு. நம்ம இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு இட்லி பாத்திரத்தெலாம் வேக வைக்க போகிறோம். இட்லி பாத்திரம் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம நார்மலாக இட்லி எப்படி வேக வச்சு எடுப்போமோ அதே மெத்தேடு தான். அதில் வச்சு வேக வச்சு எடுத்துருவோம். எல்லா கொழுக்கட்டையும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள். நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ எடுத்து பார்த்தா அழகாக வந்துருச்சு, சூப்பராக வந்துருச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.